ஹலோ. இன்றைக்கும் மறுபடி எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின இலக்கற்ற பயணி புத்தகத்துல இருந்து எங்க நம்ம போறோம்னா கொனார்க் சூரிய கோவிலுக்கு. இது இந்தியாவோட ஒடிஷா மாநிலத்துல இருக்கக்கூடிய சூரியனை கடவுளை வணங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு வழிபாட்டிடம். நமக்கு தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பழங்குடியினர் மத்தியிலையும் ஒரு மரபு பொதுவா காணப்படுது. அதாவது தாங்க பார்த்து அதிசயிக்கிற ஒரு விஷயத்த, இல்லைன்னா தாங்க பார்த்து பயப்படுற ஒரு விஷயத்த கடவுளா வழிபட ஆரம்பிக்கிறது. அந்த வரிசையில இந்த சூரியனும் உண்டு. ஆனா இந்த கொனார்க் சூரிய கோவில் கட்டப்பட்டதுக்கான ஒரு கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. அதாவது இங்க கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணருக்கு சாம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்கிறாரு. அவரு கிருஷ்ணரை விட பல மடங்கு அழகானவராம். இதனால கிருஷ்ணருக்கு சாம்பன் மேல லைட்டா ஒரு பொறாமை இருக்கு. அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சாம்பனுக்கு ஒரு சாபம் விடுறாரு. நீ தொழுநோயாளியா போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு சாபம். ஆனா இந்த சாபத்துல இருந்து விடுபடணும், இதுல இருந்து உனக்கு விமோக்ஷனம் கிடைக்கணும்டா நீ சூரியனை வழிபடணும் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் இந்த சூரிய கோவில் கட்டப்பட்டதா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு ஐதீகம் காணப்படுது. ஓகே. ஆனா இப்ப வரைக்கும் இந்த கோயிலுக்கு நிறையவே தொழுநோயாளிகள் வாராமலாம் தங்களோட நோய்களை குணப்படுத்திக் கொள்ள, அதாவது சூரிய கடவுள் கிட்ட வணங்கி வேண்டி தங்களோட நோய்களை குணப்படுத்திக் கொள்ள. அதே நேரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னதுன்னா, இங்க இருக்கக்கூடிய சூரிய கடவுளுக்கு சாத்தப்படுற பூ, அது எருக்கம் பூன்னு சொல்றாங்க. அந்த எருக்கம் பூல தொழுநோயை குணப்படுத்தக்கூடிய ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கிறதாகவும் அறிவியல் ரீதியா உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. சோ ஆல் ஓவரா இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட முன்னோர்கள் எப்பவுமே முட்டாள்களா இருக்க மாட்டாங்கன்றது எனக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு நம்பிக்கை. சோ இந்த எருக்கம்பூல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள், அதே நேரம் இந்த சூரிய கதிர்கள்லயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். சோ சூரியன், எருக்கம்பூ, தொழுநோய், இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு பாக்குறேன். ஒருவேளை இதெல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த காலத்துல ஒரு மருத்துவ சிகிச்சை கூட இருந்திருக்கலாம். அதுதான் பிற்காலத்துல இப்படி ஒரு வழிபாடா கூட வந்திருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க?